வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னைக்குமே நம்ம வீட்டில் தன தானியத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், அதாவது பரிகாரம்னோட சொல்ல முடியாது, இந்த மாதிரி செய்யும்போது நல்ல மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் நல்லாவே உணர முடியும். அதாவது எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம அரிசி வாங்கும்போது ஒரு மூட்டையாக நம்ம எடுக்கும்போது திங்கக்கிழமை நாட்களிலோ இல்லை பௌர்ணமி நாட்களிலோ இல்லை மற்ற நாட்களில் எடுக்கிறதா இருந்தால் சந்திர ஓரையில அரிசி எடுங்க. அப்படி எடுக்கக்கூடிய அரிசியை முதல்ல பூஜை அறையில வச்சுட்டு, பூஜை அறையில ஒரு பிடி அரிசியை எடுத்து முதல்ல உங்க குலதெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லை நீங்க தினமும் நெய்வேத்தியம் வைப்பீங்க இல்லையா, அந்த கிண்ணத்துல கூட முதல்ல ஒரு பிடி குலதெய்வத்துக்கு வச்சிருங்க. அந்த ஒரு பிடி வச்சதை திரும்ப அடுத்த நாள் காலையில எறும்புகளுக்கு அந்த அரிசியை தீனியா போட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் எப்பவுமே தனதானியத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். இது நீங்கள் அன்னபூரணிக்கு வைக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் ஒரு பிடி எடுத்து அன்னபூரணிக்கு வைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் குலதெய்வத்துக்கு வைக்கிறது, அதுலேயே எல்லா தெய்வங்களுமே அதுலேயே வந்துடும். நன்றி. நல்லது.